கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். நீங்கள் டாபிக் பார்த்திருப்பீங்க. கடன் பிரச்சனையில பாடுபடுகிறதான ஒவ்வொரு நபர்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். எங்களுடைய ஊழியத்துல வருகிற அநேக ஜெப விண்ணப்பங்கள் கடன் பிரச்சனை பாஸ்டர். பல கோடிகள், ஐ நோ, 1.5 கோடி ரூபாய் கடன் உள்ள ஒரு நபரை ஜெபிக்க எங்கள்ட்ட வந்தாங்க. கர்த்தர் இப்போ அற்புதமா அவங்களை உயர்த்தி கொண்டு இருக்கிறார். 5 கோடி ரூபாய் லாஸ் ஆன ஒரு குடும்பத்தை கர்த்தர் சபை கொண்டு வந்தார். அவங்களுக்காக நாம் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். அநேக காரியங்கள் இழப்புகள் இருந்தாலும் மீண்டும் அவர்களை கர்த்தர் உயர்த்தி கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். அது மாதிரி 1.5 லட்சம் ரூபாய் கிராமங்கள்ல பார்த்தீங்கன்னா இந்த மகளிர் குழு மூலமாக இந்த மாதிரி அநேக சாட்சிகளை என்னால் சொல்ல முடியும். கர்த்தர் அற்புதங்களை செஞ்சிருக்கிறார். எங்க ஊழியத்துல எங்களுக்கு கிடைத்த இந்த ஜெப விண்ணப்பத்தை இதே போல அநேகர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க இல்லையா? அதனால உங்களுக்காக நான் ஜெபிக்க நான் ஆசைப்படுகிறேன். ஒருவேளை இதை நீங்க வீடியோ கிளிக் பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்க குடும்பம் அல்லது நீங்க ஒரு பெரிய கடன் பிரச்சனை இருப்பீங்க, அல்லது உங்களுடைய தெரிந்தவர்கள் ஒருவேளை உங்களுடைய பிள்ளைங்களோ பெற்றோரோ கடன் பிரச்சனை இருக்கலாம். அதனால நீங்க கண்டிப்பா இதை கிளிக் பண்ணியிருப்பீங்க. நான் ஜெபிக்கிறேன், விசுவாசிப்போம். கர்த்தர் கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில பெரிய அற்புதங்களை செய்வார். ஒரு காரியம் நான் சொல்லிடுறேன். பைபிள் என்ன சொல்லுது அப்படின்னா, நீயோ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். யூ வில் பி அ கிவர். நீங்க கடன் கொடுக்கிற நபரா தான் இருக்கணும் அப்படின்னு பைபிள் சொல்லுது. இது நான் ஜெபிக்கும் பொழுது ஒரு காரியம் நீங்க முடிவெடுங்க. இனிமேல் நான் கடன் வாங்க மாட்டேன், கடன் வாங்க மாட்டேன் இனிமேல் அப்படி நீங்க முடிவெடுத்து ஆண்டவர் சமூகத்துல பொருத்தனையோடு நீங்க நின்னீங்கன்னா கண்டிப்பாக உங்க கடன்கள் எல்லாம் அடைக்கப்படும். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். எவ்வளவு கோடி கடனாலும் பரவாயில்ல, அவரால் கூடாத காரியம் ஒண்ணுமே கிடையாது. அகெயின் உங்க பிசினஸ் லாஸா இருக்கலாம், அல்லது தனிப்பட்ட வாழ்க்கையில நீங்க கைமாத்த வாங்கின ரூபாயா இருக்கலாம், வட்டிக்கு வாங்கின ரூபாயா இருக்கலாம், எவ்வளவு பெரிய தொகையா இருந்தாலும் பரவாயில்ல, கர்த்தர் அதை எல்லாம் உங்க வாழ்க்கையில அற்புதமாக அதை கொடுத்து தீர்க்க அவர் உதவி செய்வார். உங்கள் கையின் பிரயாசத்தை அவர் பலப்படுத்துவார். நான் உங்களை ஜெபிக்கட்டுமா? நான் ஜெபிக்கும் போது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, ஆண்டவரே, நான் தெரியாம கடன் வாங்கிட்டேன், வேற வழி இல்லை, என் சூழ்நிலை, என்னை மன்னிங்கப்பா ஆண்டவரை கேளுங்க. ஆண்டவர் கண்டிப்பா உங்களை மன்னித்து கடன்களை எல்லாவற்றையும் அடைக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர் தருவார். ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா. சர்வ வல்லமையும் கிருபையும் இரக்கமுள்ள கர்த்தாவே, நீயோ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பா இந்த விதத்துல வாசிக்கிறோமே. இந்த வீடியோவை பார்க்குறோட பிள்ளைக்கு ஆண்டவரே ஏதோ விதத்துல கடன் பிரச்சனையோடு இருக்காங்கப்பா. எத்தனை லட்சம் கோடிகள் இருந்தாலும் எல்லா கடன்களையும் அடைக்கத்தக்க பலனையும் ஞானத்தையும் நீங்க சூழ்நிலைகளையும் உருவாக்கி தர நீர் வல்லவர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். இப்பொழுதே உங்களுடைய வல்லமையை கட்டவிழ்க்கிறோம். உம்முடைய பரலோகத்தின் ஆசீர்வாதங்களை கட்டவிழ்த்து நான் செபிக்கிறேன். பெரிய அற்புதத்தை உங்களுடைய பிள்ளை வாழ்க்கை செய்து எல்லா கடன் பிரச்சனைகளையும் அந்த நீங்க எடுத்து போட போற கிருபைக்கா நன்றி செலுத்துகிறோம். பிள்ளைகளோட கரங்கள் யாராவது தருவாங்களா என்று ஏந்தி ஏந்தி நிக்கிற கரங்களாக அல்லப்பா, கொடுக்கிற கரங்களாக மாற்றுவீராக. லெட் தம் கிவ் லார்ட். அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையை மாற்றித்தாங்க. எல்லா தடைகள், அந்தகார கிரிகள், முன்னோரின் சாபங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் நான் நிர்மூலமாக்கி நான் செபிக்கிறேன். உம்முடைய பிள்ளை வாழ்க்கையில உங்களுடைய ஆசீர்வாதத்தை கட்டவிழ்க்கிறேன். உம்முடைய நன்மைகளை கட்டவிழ்க்கிறோம். பரலோகத்தின் ஆசீர்வாதங்களை கட்டவிழ்க்கிறோம். இப்பொழுதே மிகப்பெரிய ஆசீர்வாதம் உங்களுடைய பிள்ளைய தேடி வருவதாக. இப்பொழுதே ஆண்டவரே பிள்ளை வாழ்க்கையில நன்மைகளை செய்யுங்க, உயர்த்துங்கப்பா. பிள்ளை கரங்களை கொடுக்கிற கரங்களாக மாறட்டும். அப்பா, வேதத்துல வாசிப்பது போல கொஞ்சம் எண்ணெய் தான் இருந்துச்சு, ஒரு குடம் எண்ணெய் தான். அந்த ஒரு குடம் எண்ணெயை வச்சு ஆண்டவரே அப்பா வாழ்க்கையில எல்லா கடன்களையும் அடைத்து தீர்க்கும்படியாக ஒரு தீர்க்கதரிசியின் மனைவிக்கு நீங்க அற்புதம் செஞ்சீங்களே, அதே போல ஆண்டவரே பானையில கொஞ்சம் மாவு தான், கொஞ்சம் எண்ணெய் தான், ஆனாலும் ஆண்டவரே பிள்ளை ஆண்டவரே அந்த பஞ்ச காலம் முழுவதும் அப்பா திருப்தியாக்கி அந்த விதவை தாயாரை நடத்துனீங்களே, அதே கர்த்தர் இதை பார்த்துக்கிட்டு உங்களுடைய பிள்ளை வாழ்க்கையிலும் கொஞ்சம் என்ன வச்சிருக்காங்களோ ஆண்டவரே இந்த கொஞ்சம் பணம் அது திரளா மல்டிப்ளை ஆகட்டும். கொடுக்கிற கடன்களாக மாற்றுங்க. எல்லா கடன்களையும், வட்டிக்கு வாங்கின கடன்கள், லோன்ஸ் எல்லாத்தையும் செட்டில் பண்ண நீங்க பலன் தாங்க, ஞானத்தை தாங்க. ஞானம் இனி கடன் வாங்காதபடி, இனி யாரிடமும் கை ஏந்தாதபடி பிள்ளைகள் கரங்களை கொடுக்கிற கரங்களாக மாற்றப்படுற கிருபைக்கு நன்றி செலுத்துறோம். ஆசீர்வதிங்க, நன்மை செய்ய உயர்த்துங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்களுடைய கரங்களை கர்த்தர் கொடுக்கிற கரங்களாக மாற்ற வல்லவர். இயேசு இந்த அற்புதத்தை கண்டிப்பாக செய்வார். இந்த கடன்களை குறித்து தனியாக ஒரு வீடியோ நாங்கள் போட்டிருக்கோம், கீழே டிஸ்கிரிப்ஷன் நான் கொடுக்குறேன்.
அதை நீங்க போய் பாருங்க. கர்த்தர் கண்டிப்பாக உங்களுடைய யூ வில் பி a giver. உங்கள் கரங்கள் கொடுக்கிற கரங்களாக மாறும். கர்த்தர் பெரிய ஆசீர்வாதம் தருவார். நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள். ஆனால் கீழே டிஸ்கிரிப்ஷன் உங்களோட சாட்சியில் எழுதுங்க, அல்லது என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கீழே கொடுக்கப்பட்டிருக்கும். அதுக்கு உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களையோ நீங்க எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்க எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்க வருகிற நாட்கள்ல மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ளாக செழிப்புக்குள்ளாக இயேசு கிறிஸ்து உங்களை வைத்திருப்பார் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. சோர்ந்து போகாதிருங்கள். பிரைஸ் தி லார்ட்.